This video is sponsored by PyMode Shopping Off. PyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PyMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னொரு காலத்தில் வந்து ஒரு மண்பானம் செய்கிற ஒரு குயவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவரோட வேலையே மண்பானம் செஞ்சு அதில் வர்ற வருமானத்தில் தான் அவர் எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அவர் வந்து மண்பான தொழில் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு கழுதை வந்து வளர்த்துக்கிட்டு வந்தார். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டு சரியான மழையும் புயலுமா அடிக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து கழுதையை பிடிச்சி வீட்டுக்கு வெளியே வந்து கட்டி போட்டார். கட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்குறாரு. ஆனால் செயின் மட்டும்தான் இருக்குது, கழுதையை காணோம். எப்பயுமே அவர் வந்து அந்த கழுதையை வந்து அது ஒரு கொட்டகை மாதிரி இருக்கும், அங்கே தான் கட்டி போடுவார். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டதால் அந்த செயின் மட்டும் இருக்குது, கழுதையை காணோம். அவரும் அந்த மழை புயலில் வந்து அந்த கழுதையை தேடி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கார் ஒரு காட்டு பக்கமாக. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மிருகம் வந்து படுத்திருக்க மாதிரி தெரியுது. அப்போ அதுதான் கழுதம் போல நினச்சி அதை பிடிச்சி அடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு 10-20 அடிக்கு மேலே அடிச்சிருக்காரு. அடித்த உடனே அந்த என்ன மிருகம் அப்படின்னா அது வந்து சிங்கம். சிங்கத்தை அடித்த உடனே அந்த சிங்கம் வந்து நினச்சிருச்சு, ஐயோ என்னடா அந்த மனுஷன் வந்து இப்படி அடிக்கிறானே, நம்ம இந்த மனுஷன் சொல்கிறத கேட்கலன்னா நம்மளை வந்து கொன்றுவான் போல அப்படின்னு நினச்சி அந்த சிங்கம் வந்து பயந்துக்கிட்டு அவர் கூடயே அது வந்து அப்படியே நடந்து வந்துருச்சு. வந்தவுடனே அந்த சிங்கத்தை பிடிச்சி ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து கட்டி போட்டிருப்பாரு. ஏன்னா இருட்டில் வந்து அவருக்கு எதுவும் தெரியாதனால அப்படி கட்டி போட்டிருப்பாரு. காலங்காத்தால பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. என்னடா சிங்கத்தையே அடிச்சு பிடிச்சி வீட்டு முன்னாடி கட்டி போட்டிருக்கானே, இவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாட்டோட மன்னர் வந்து அவரோட படைகளுக்கு, அந்த போர்களில் நடக்கிற அந்த படைகளுக்கு வந்து ஒரு படை தளபதி வந்து வேணும். போன உடனே அவனுமே அதை படத்துல வந்து கேட்பாரு, இந்த மாதிரி சிங்கத்தை பிடிச்சி கட்டி போட்ட, சிங்கத்தை வந்து வெறும் கையாலே பிடிச்சி கட்டி போட்ட வேணும், உள்ள போய் தைரியசாலி தான், என்னோட படையை வந்து வழிநடத்துறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்ன உடனே இவன் திருப்பி வீட்டுக்கு போவான். போயிட்டு மனைவி கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி என்னை வந்து இந்த நம்ம நாட்டோட மன்னர் வந்து நம்மளை வந்து போர்களில் வந்து படைத்தளபதியாக என்னை வந்து இருக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவன் சொல்லுவா, இது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க, நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், இல்லை என்னால் முடியாது, என்னால் வந்து நானே மண்மான தொழில் செய்கிறவன் தான், எனக்கு எப்படி படையெல்லாம் வழிநடத்த தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அதனால் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவா. அதே போல் அவனும் அங்கே போய் சேருவான். எதிர்நாட்டு படைகள் வந்து நிறைய பேர் வந்து போர் தொடுக்க வருவாங்க. அப்போ போர் தொடுக்க வரும்போது இவங்கிட்ட வந்து கொஞ்சோண்டு ஆட்கள் தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவன் வந்து சொல்லுவான், அந்த மாதிரி அவங்களோட அந்த படைகளில் போர் புரிவாங்களா அவங்களாம் கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறான். மீட்டிங் வச்சு நம்மக்கிட்ட வந்து ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதனால என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் உள்ள எந்தெந்த மிருகங்கள் இருக்கோ எல்லா மிருகங்களையும் கூட்டிகிட்டு வந்துருங்க இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுருவார். அதோட போட்டோன்னே எல்லாருமே அந்த கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மிருகத்து மேலேயும் அந்த தீப்பந்தங்களை வந்து கெட்டி விட்டுருவாங்க. எதிர்நாட்டு படை வந்து நைட்டு தான் அந்த போர் தொடுக்க வந்து வருவாங்க. அப்போ வரும்போது அந்த மிருகங்கள் எல்லாம் அந்த ஒளியில் அந்த தீப்பந்தத்தோடு போகும்போது எதிர்நாட்டு படைகள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா இவ்வளோ பேர் வராங்களே தீப்பந்தத்தை கொண்டுக்கிட்டு, பயந்துக்கிட்டு அவங்க அப்படியே அதை பார்த்து தெரிச்சு ஓடிடுவாங்க. உடனே அவங்களோட மன்னன்ட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிங்கத்தையே வந்து கையால் பிடிச்சி கட்டி போட்ட வந்து அங்கே வந்து படைத்தளபதியாக இருக்கான், அதனால் நம்மளால் அந்த நாட்டோட வந்து இது பண்ண முடியாது சொல்லிடுவாங்க. சொன்னோன்னே 2 நாட்டு மன்னர்களும் நம்ம வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து எடுத்துக்கலாம், நம்ம 2 பேருமே சமாதானம் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சமாதானம் ஆயிடுவாங்க. உடனே இவங்க நாட்டு படைகளை வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து திருப்பி விட்டுருவாரு, எதிரி நாட்டு படைகள். இவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மாற்றங்கிற ஒன்று வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாற்றங்கிற ஒன்று மட்டும் எப்பயுமே மாறாதுங்க இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.